அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்கிற 30 வயதில் இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கேவி லாவண்யா. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/4/1995. நேரம் 11:56 PM. கிழமை வெள்ளி. ராசி மகரம். நட்சத்திரம் உத்திராடம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வேலுச்சாமி, அம்மா பேர் தேவி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் செல்லம் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்து வரம் பூமி ஒரு 6 ஏக்கர் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 3 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்லா படித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அனிதா. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/11/1995. நேரம் 2:45 AM. கிழமை செவ்வாய். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் ஈஸ்வரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் விலையன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் தேவச்சின்னாம்பட்டி. சொத்துவரம் நேரில் சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பையனாகவும் இருக்கணும். அடிப்படை சொத்து இருக்கிற மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் நந்தினி. படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க. இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 10,000 சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 19/11/1995. நேரம் 1:40 AM. கிழமை ஞாயிறு. ராசி கன்னி. நட்சத்திரம் மஸ்தம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் மாரப்பன், அம்மா பேர் செல்வி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் குருமந்தூர். சொத்துவரம் சொந்த வீட்டுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் 2 ஏக்கர் நிலம் இருக்கிற மாதிரி மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே கௌசிகா. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 11/12/1995. நேரம் 10:35 AM. கிழமை திங்கள். ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் மகரம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் கோதண்டராமன், அம்மா பேர் கஸ்தூரி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கூரை கொட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் சித்தோடு. சொத்துவரம் நேரில்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் சசிகலா. படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/12/1995. நேரம் 11:30 PM. கிழமை வியாழன். ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் சடையப்பன், அம்மா பேர் செல்லாத்தாள். இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வெண்டுவன் கொடுத்து சார்ந்தவங்க. ஊர் திண்டுக்கல். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. தோட்டம் ஒரு 6 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே வெங்கடேஸ்வரி. படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 30/11/1995. நேரம் 4:10 PM. கிழமை வியாழன். ராசி கும்பம். நட்சத்திரம் புரட்டாதி. லக்னம் மேசம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் கந்தசாமி, அம்மா பேர் செல்வி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பூச்சந்தம் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் பெருந்துறை. சொத்துவரம் பூமி ஒரு 10 ஏக்கர் இருக்குது. வாடகை ஒரு 30,000 மந்த்லி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பூமி ஒரு 10 ஏக்கருக்குள்ளே இருக்கணும், நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் நல்ல தொழில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் கலையரசி. படிப்பு பிஇ ட்ரிபிள் இ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 27/1/1995. நேரம் 10:46 AM. கிழமை வெள்ளி. ராசி விருச்சிகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் மாணிக்கம், அம்மா பேர் மணிமேகலை. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் ஆப்பக்குடல். சொத்துவரம் நேரில்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வி யாழ்னி. படிப்பு எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/2/1995. நேரம் 11:25 AM. கிழமை வியாழன். ராசி விருச்சிகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் வெங்கடாச்சலம், அம்மா பேர் சுமதி. இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் பெருந்துறை. சொத்துவரம் பூமி 3 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சைட்டிடம் 30 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 7 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கா கீர்த்தனா. படிப்பு எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 6/9/1995. நேரம் 10:35 AM.
கிழமை புதன், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் துலாம். இவங்களுக்கு ராவுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று, அப்பா பேர் வந்து கந்தசாமி, அம்மா பேர் வந்து மணிமேகலை. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பொருள் தந்த குலத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, காளி மனை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு வந்து 2 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கே பிரியா. படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 15/6/1995. நேரம் 9:05 AM. கிழமை வியாழன். ராசி தனுஷ், நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று, தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து கருப்புச்சாமி, அம்மா பேர் வந்து காந்திமதி. இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் பயிரங்குடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து நம்பியூர். சொத்துவரம் வந்து தோட்டம் இருக்குது, காடு இருக்குது, 25 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு வந்து 12 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.